வணக்கம் சார். வணக்கம். விடாமுயற்சியோட அப்டேட் அடிக்கடி உங்களுக்கு கேட்டு நான் நிறைய தொந்தரவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து அந்த சிங்கிள் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுத்துட்டாரு அனிருத் பார்த்தீங்களா? இல்ல பார்த்தேன். அது ஒரு ஒரு அரபிக் பாட்டு, ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பாட்டு, பல பாட்டு மிக்ஸ் ஆன மாரி இருக்கு. ஆனா அஜித் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. அது நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அந்த ஒரு பழைய ஒரு பில்லா, தீனா அஜித் மாரி இருக்காரு பார்க்கறதுக்கு. ஆள் எப்படி தான் திடீர்னு ஏத்தி இறக்குறாருன்னு தெரியல. பாட்டு வந்து ஒரு கேல்பிங்கான சாங்கு. ஆனா என்னன்னா, நெறைய அந்த பாட்டு வந்து ஒரு ஒரு வெஸ்டர்ன், அரபிக் எல்லாம் கலந்த ஒரு பாட்டு மாரி இருக்கு. பட் அது கேட்க கேட்க அது திருப்பி பிக்கப் ஆயிரும். இவங்க அஜித் ரசிகர்களுக்கு ஒரு விடாமுயற்சியிலேருந்து வரக்கூடிய முதல் ஒரு சிங்கிள் இது. அது நல்லாவே இருக்கு. அறிவு இந்த பாட்ட எழுதியிருக்கிறாரு. வசனம் அந்த இதுவெல்லாம் ஒரு லிரிக்கோட வசனங்கள்லாம் பார்த்தீங்களா, வேற மாதிரி யூனிக்கா இருக்குது. அந்த இடத்துக்கும், அந்த சாங்குக்கும் மேட்ச் ஆகலனாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டா பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மங்காத்தாவுக்கு பிறகு அந்த விளையாடு மங்காத்தா சாங் மாரி அந்த ஒரு கிளப் பேக்ரவுண்டில் உள்ள சாங்கா இருக்கு. அனிருத்தை விட்டீங்களா, அவரும் ஆடுறாரு அடிக்கடி. அதில் அந்த சாங்கில் ஆடுறாரு. வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கு. நம்ம ஆண்டனி தாஸ் நல்லா ஆண்டனி தாஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ இன்னொரு ஒரு வாரம் 10 நாளைக்கு எல்லா ரீல்ஸு எல்லா இதுலேயும் இந்த பாட்டு தான் ஓட போகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த கொஞ்ச நேரத்திலே 2 லேக்ஸ் 3 லேக்ஸ்ன்னு அப்படியே தாண்டி போயிட்டே இருக்குது. இந்த அஜித்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பயங்கரமா மிரண்டாங்க. எப்படி இப்படியே ஒரு வாரத்துக்குள்ள 10 நாளுக்குள்ள இப்படி ஆனாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்துக்காக மட்டும் தானா, இல்ல குட் பேட் அக்லிக்காகவும் இந்த இல்ல குட் பேட் டிரான்ஸ்ஃபர்மேஷனா? அக்லியில் 3 கேரக்டர் பண்ணுறாரு. குட் பேட் அக்லின்னு. அதில் ஒரு கேரக்டருக்கு உடம்பை குறைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த படத்துக்காக குறைக்கப்பட்டது தான். பட் இந்த படத்தில் சாங் பேலன்ஸ் பெண்டிங் இருந்ததுனால இப்போ நீங்கள் பார்த்த நம்ம இந்த சாங் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்தது. இந்த ஒரு 10-15 நாளுக்குள்ளே எடுக்கப்பட்ட சாங் இது. பழைய சாங்கில் லேட்டஸ்ட்டாக எடுக்கப்பட்டது. அதனால தான் அந்த கெட்டப்பில் இருக்கிறாரு. ஆனால் படத்தில் வேற அஜித்தா இருப்பார். இந்த ஒரு சாங்கில் மட்டும் இவர் அந்த மாதிரி இருக்கிறார். படத்தில் வந்து நீங்கள் வேற அஜித்தா கொஞ்சம் உடம்பு உள்ள அஜித்தா பார்ப்பீங்க. இந்த சாங் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி விண்டேஜ் அஜித்தை நம்ம பார்ப்போம். பட் உண்மையிலேயே அது ஒரு ட்ரீம் சாங் நினைக்கிறேன். அப்படியே தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த படத்தில் மற்ற சீன்லாம் வந்து குண்டா இருப்பார், இதில் மட்டும் திடீர்னு ஒல்லியாக இருக்கார். அதனால அவர் ஃப்ளாஷ்பேக்கில் ஏதாவது ட்ரீமில் வரக்கூடிய சாங்காக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு அஜித்துக்கு பழைய அஜித்தை நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஆலுமா டோலுமா சாங் வந்து அனிருத்தும் அஜித்தும் வந்து பெரிய அளவில் ஹிட் பண்ணி விட்டுருந்தாங்க. அன்னைக்கு அதை கேட்கும்போது இதையும் வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்களேன்னும் போது, இது எல்லாருக்கிட்டையும் போய் சேர்றதுக்காகவே எல்லா மியூசிக்கும் சேர்ந்து அடிச்ச மாதிரி இருக்கு. ஆமாம், ஒரு அரபு ஒரு மிக்சிங் இருக்குது. ஏன்னா அஜர்பைஜானில் படம் நடக்கிறதுனால அந்த ஒரு டச் இருக்குது. அப்புறம் ஒரு நார்த் அமெரிக்கா சைடில் உள்ள அந்த ஒரு பழங்குடியினர் சாங்களுடைய டச் இருக்குது. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு அந்தோனி தாஸ் வாய்ஸை போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் பிக்சரைசிங் நல்லா இருக்கு. இந்த பாட்டுடைய பிக்சரைசிங், அஜித்துடைய காஸ்டியூமு, அந்த செட்டு பேக்ட்ராப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இது ஆக்சுவலாக பேங்காக்ல ஷூட் பண்ணுறேன்னு சொன்னாங்களே, இந்த சாங்குங்களா இது வேற சாங்குங்களா? அது வேற சாங்கு. இது இங்கே வந்து செட்டு போட்டு எடுத்துருக்காங்க இந்த சாங். ஆக்சுவலாக அந்த செகண்ட் சிங்கிள் எப்போ சார் வரப்போகுது? ஏன்னா பொங்கல் வேறு நெருங்கிடுச்சே சார். இல்லை, ஆடியோ லான்ச் இந்த மாதம் பொங்கலுக்கு முன்னாடியே ஒரு ஆடியோவில் எல்லா படத்துடைய சாங்கும் ரிலீஸ் ஆகுது. இந்த இது பார்த்தீங்கன்னா திடீர்னு தானே வந்துச்சு உங்களுக்கு. ஆமாம். எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. நேற்று வந்து அணி ஒரு ட்வீட் போட்டார். பார்த்தா டுமாரோ மார்னிங் ஈவினிங் 6 மணிக்கு போட்டாங்க. 5:30 மணிக்கே வந்துருச்சு. அது 6 மணிக்குன்னு போட்டிருந்தாங்க. நான் 5:30 கூட அந்த சாங் திடீர்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு சிங்கிளையும் திடீர்னு அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த படத்தோடைய ட்ரெய்லர் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி டீசரே வந்து பெரிய அளவில் ஹிட் அடிச்சுது. செம்ம மேக்கிங்காக இருக்குது, அந்த டேக்கிங்காக இருக்கட்டும், அஜித் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்தது. ட்ரெய்லர் எப்போயா விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. 31st நைட்டு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. படத்தினுடைய சென்சார் நடந்துட்டு இருக்கு. விடாமுயற்சி படத்தினுடைய படம் முழுவதுமாக டப்பிங் எல்லாம் முடிஞ்சு படத்துடைய சென்சார் நடந்துட்டு இருக்கு. ட்ரெய்லர் சென்சாரும் முடிஞ்ச பிறகு 31st நைட் நியூ இயருக்கு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சரிங்க சார். இப்போ இந்த படம் வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த பொங்கலுக்கு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா லாஸ்ட்டாக வந்த பேனர்லேயே அந்த பொங்கல் வெளியீடு அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே அவங்க சொல்லலை. ஸோ அந்த காப்பிரைட் பிரச்சனை போயிட்டு இருக்கா இல்லை முடிஞ்சிச்சு? இல்லை, அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் படம் பொங்கலுக்கு 10ஆம் தேதிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஃபுல் ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த முறை பொங்கல் தலை பொங்கல் தான். அதில் யாரும் மிஸ் ஆகவே ஆகாது, மிஸ் ஆகவே விட மாட்டாங்க. ஏன்னா மிஸ் ஆச்சுன்னு லைக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இல்லை. ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. ஓடிடியில் கமிட்மெண்ட் இருக்குது, சேட்டலைட் கமிட்மெண்ட் இருக்குது, ப்ரெஷர் அங்கே அதிகமாக இருக்குது. முன்ன பின்ன வந்தாலும் அந்த ரைட்ஸ் பிரச்சனையை ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுடுவாங்க. படம் வந்து பொங்கலுக்கு 100% கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுது. இப்போ இது ஒரு டாக் போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அடுத்த படம் இது ரெடியாக இருக்குது குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குட் பேட் அக்லி எப்போ சார் வரப்போகுது? ஏன்னா குட் பேட் அக்லி வந்து May 1 அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய ஃபேன் பாய் மூமெண்ட் படம் அப்படிங்கிறது. அது ஒரு கலக்கலான ஒரு மாசான ஒரு படம். அது ரொம்ப நாளைக்கு கழித்து அஜித்தை நீங்கள் வந்து 3 கலரில் பார்க்க போகிறீங்க அந்த படம். அது வந்து குட் பேட் அக்லி வந்து May 1 அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க.
ஆல்மோஸ்ட் அந்த படம் 95% முடிஞ்சிருச்சு. இன்னொரு 5% 6% தான் அந்த படத்தினுடைய வேலை இருக்குது. அதை முடிச்சிட்டாருன்னா அது மே மாதம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தில் ஆதிக்க ரொம்ப பிடிச்சிச்சு போல இருக்குது. 2வது ஒரு படமும் தராரு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வருது சார். இல்லை, 2வது படம் சிவா படம் தான். அதில் மாற்றம் கிடையாது. அடுத்த படம் இம்மீடியட்டாக வந்து மார்ச் ஏப்ரலில் சிறுத்தை சிவாவோட தான் ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு வேணால் வெங்கட் பிரபு இல்லாட்டி ஆதிக் 2 பேர்த்துல யாராவது படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நடுவில் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ திரும்பவும் வந்து இவருக்கே கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா பட ஷூட்டிங் வந்து சொன்ன மாதிரியே பிளான் பண்ண மாதிரியே முடிச்சிட்டாருன்னாங்க. இவ்வளோ சீக்கிரம் குட் பேட் அக்லி எப்படி சார் அவர் பிளான் அஜித்தோடைய லைனப்பே அப்படி தான். ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா அவரோட 2-3 படம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவார். அது அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிங்கும் போது இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும். ஆனால் ஆல்ரெடி சிவாவுக்கு கொடுத்த ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. சிவா அண்ட் சன் பிக்சர்ஸ்க்கு கொடுத்த ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுவார். நேர்கொண்ட பார்வையில் நடிச்சார்ல சார் ஆதிக் ரவிச்சந்திரன், அதுலேருந்தே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேருக்குமே. ஆமாம், இவர் பேசிக்காக வந்து ஒரு அஜித்தினுடைய தீவிர ரசிகராக இருக்கிறாரு. அதனால் அவர் அந்த படத்தில் நடிக்கிறப்ப ஒரு டைரக்டராகவும் ஆல்ரெடி இருந்தார். அப்படிங்கும்போது இவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. சில மனிதர்களை வந்து நம்ம எப்பயாவது பார்ப்போம். பார்க்குறப்ப ரொம்ப நாள் பழகின மாதிரியான ஒரு இதாக இருக்கும். சில பேரை பார்ப்போம், ஆனால் அவங்க கூட பேசவே கூடாதுன்னு தோணும். அந்த மாதிரி சில பேர் கூட அஜித் வந்து சிங்க் ஆயிடுவார். அந்த மாதிரி ஆதி கூட ரொம்ப சிங்க் ஆகிருக்காரு. இப்போ மங்காத்தா 2 வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. வெங்கட் பிரபு வந்து இவர்கிட்ட பார்த்து ஒரு கதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு விஷயம் போதும். வெங்கட் பிரபு அஜித் ஒரு சிட்டிங் நடந்திருக்கு, ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. கண்டிப்பாக வெங்கட் பிரபு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போ கிடையாது. 2025 கடைசியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இம்மீடியட்டாக இவர் பண்ணக்கூடிய படம் வந்து சிறுத்தை சிவா படம் தான். இப்போ இந்த விடாமுயற்சி கூட வேறு எந்தெந்த படம் சார் லைனப்பில் இருக்குது? விடாமுயற்சியோடு வணங்கான், நமக்கு ஆல்ரெடி தெரியும், கேம் சேஞ்சர், இந்த 3 படம் தான் பெரிய படம். மற்ற படங்கள் இன்னும் வந்து சில படங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த 3 படம் தான் இப்போ பொங்கல் ரிலீஸும் தயாராக இருக்குது. வீரன் தீரசூரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வரலன்னா அவங்க வரத்துக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. இல்லை, வீரதீரசூரன் படம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரீ பிஸ்னஸ் ஆகிருக்கு படம். அது பெரிய அதிசயமாக இருக்குது. சேட்டலைட்டு, ஓடிடி, எஃப்எம்எஸ் இது மட்டுமே கிட்டத்தட்ட 80-90 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படம் இது வரைக்கும் பிஸ்னஸ் ஆகிருக்கு. தேட்டரிகளில் மட்டுமே 28 கோடி ரூபாய்க்கு அந்த படம் பிஸ்னஸ் ஆகிருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சமீப காலமாக எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஆகாது. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு பெரிய, அதுக்கு வந்து டேரக்டர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை தான். ஏற்கனவே சித்தான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, சேதுபதினு ஒரு படம் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து ட்ரெய்லர்லாம் வந்து ரொம்ப கேச்சிங்காக இருக்குது. அப்படிங்கிறதுனால படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகிருக்கு. அது ரெடியாக இருக்குது. விடாமுயற்சி சப்போஸ் அவங்க டிலே ஆகுது அப்படின்னா அவங்க வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனவரி 24 25 அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வீரதீரசூரன் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது. விடாமுயற்சி கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, வாய்ப்பு இருக்காது. தேட்டர் கிடைக்காதுல்ல. உங்களுக்கு கேம் சேஞ்சர் ஒரு பக்கம் விடாமுயற்சி, ஒரு பக்கம் வணங்கான், எல்லாமே பெரிய படங்கள். தேட்டர் கிடைக்காதுல்ல. பெரிய பட்ஜெட் படம், பெரிய அளவில் இந்த படத்துக்கு பிஸ்னஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறதுனால அது வாய்ப்பு இல்லை. எப்படியும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற 3 படங்களில் கேம் சேஞ்சரை விட்டுருங்க, அது ஆல்ரெடி ஒரு தெலுங்கு படம் தான். மற்ற வணங்கானுக்கும் விடாமுயற்சிக்கு தான். இந்த 2 படத்தை ஏதாவது ஒரு படம் பெரிய ஹிட் அடிச்சுன்னா 24 வரதில் அவங்களுக்கு வந்து சிக்கல் வந்திருக்காது. இந்த 3 படத்தில் ஏதாவது படம், ஒரு படம் 2 படம் சுமாராக இருந்துச்சு, ஒரு வாரத்தில் தூக்கிட்டாங்கன்னா அதிகப்படியான தேட்டரை அந்த படம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். ஆடியோ லான்ச்சுக்கு அஜித் வருவார். அந்த ஆடியோ லான்ச் எப்போது நடக்கும்? ஆடியோ லான்ச்லாம் வைக்க மாட்டாங்க. ஃபங்க்ஷனாக வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. விடாமுயற்சிக்கு தனியாக நம்ம ஆடியோ லான்ச் வச்சு அதுக்கு ஒரு கதையெல்லாம் யாரும் சொல்கிறோம்னு எதிர்பார்த்துறாங்க. அது நடக்காது. இப்போ இதே மாதிரி சிங்கிளாக தான் ரிலீஸ் ஆகும். ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வச்சு சிம்பிளாக பண்ணிடுவாங்க. ஏன்னா டைம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு அதிகபட்சம் போனால் ஒரு 10 நாள் 15 நாள் தான் இருக்குது. அதனால் ஆடியோ லான்ச் வைக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அதுக்குண்டான ஏற்பாடும் பண்ணல அவங்க. இதே மாதிரி ஒரு சிங்கிள் இங்கே ரிலீஸ் பண்ண மாதிரி இன்னொரு சிங்கிளும் ஒரு வாரத்தில் வரும். 31 வந்து ட்ரெயிலர் விடுறாங்க. அப்படி ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாவது சின்னதாக வைப்பாங்களா சார்? அதுதான் கேட்குறேன். இல்லை, அது மாதிரி எதுவுமே வைக்க மாட்டாங்க. அஜித் வந்து இந்த படத்தை இந்த மாதத்தோட பேக் பண்ணி போகிறவர் தான். அடுத்த 3 மாதத்துக்கு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இதில் தான் இருக்கார். அதனால் அஜித் சம்மந்தப்பட்ட எதுவும் வரமாட்டாங்க. டேரக்டர்ஸோட இன்டர்வியூ அது மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அனிருத் திரும்பவும் அதில் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அதே மாதிரி பிஜிஎம்மும் இருக்கும்னு நம்ம சொல்கிறாங்க ஏற்கனவே. இல்லை, பிஜிஎம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. ஏன்னா விடாமுயற்சி ஒரு மாதிரி ஃபாரினில் பேக்ட்ராப்பு, சேசிங்கு இப்படிங்கிற போது பிஜிஎம்க்கு அங்கே நிறைய ஸ்கோர் இருக்குது. கண்டிப்பாக அனிருத் இதை ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார். வெயிட் பண்ணுவோம். ஓகே சார், இப்போ அஜித் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்தது. பட் வெயிட் பண்ணாலும் ட்ரெய்லரும் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்தது. நான் அதை டீசரும் பாசிட்டிவாக வந்தது, சாங்கும் பாசிட்டிவாக வந்தது. படம் கண்டிப்பாக மகிழ் திருமணி ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிற. மகிழ் திருமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு திறமையான ஒரு இயக்குனர்.
எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளாத ஒரு இயக்குனர். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய கம்பெனி சுருட்டி அடித்து படத்தை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்காம தனக்கு உண்டான இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். இல்லாட்டி அந்த படத்தை எப்பயும் முடிச்சிருக்கலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் மேல் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை அஜித் ரசிகர்களுக்கு ஒரு சிறப்பான படமாக பண்ணியிருப்பார். ஓகே சார். இது வந்து அஜித்துக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தலை பொங்கலாக போய் அமையிட்டோம். ஃபஸ்ட்டு சாங்கு ஹிட்டு, டீசரும் எடுத்து அடுத்த சிங்கிளும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.